ஆண்டோட வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினாலே சத்தியத்தை நேசிக்கிற கூட்டம், சத்தியத்தை அளவில்லாமல் எதிர்பார்க்குற கூட்டம் தான் சபையில் நிற்க முடியும். அல்லேலூயா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அது வசனம் பிரசங்கம் இதில் உங்களுக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்தும்படியாய் சொல்லுகிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிங்க. கள்ளத்தீர்க்கதரிசிகளும் கொஞ்சம் ஜோசப் கொஞ்சம் நல்லா வைப்பா, காது அடைக்குது. கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி, கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை, ஆமா, வேதத்துல என்ன செய்வாங்கன்னா வசனத்தை தான் போதிப்பாங்க. ஆனா அந்த வசனத்தை வசனமா சரி, அதாவது எத்தனையோ 32,000 சில்லற வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்று என்ன செஞ்சிருக்கிறது, பிணைந்திருக்கிறது. பெண்கள் வந்து முடி நீளமாக வளர்க்கணும்னு போட்டிருக்கு, இன்னொருத்தன் ஒன்று அலங்கரின்னு போட்டிருக்கு. பெண்கள் நீங்கள் எப்படி வேணாலும் அலங்கரிக்கலாம். எங்கள் காலத்தில் முடி விரித்து வந்தாங்கன்னா பெட்டரிலே கொடுப்பாங்க, பட்டார்னு அடி விழும், ஒழுங்காக தலை என்ன செய். இப்போது அதெல்லாம் கிடையாது, எல்லாம் விரித்து போட்டு மோகினி மாதிரி ஜிலுக் 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 ஜிலுக்குன்னு வருது. ஆமாம், இது நம்ம சபையில் இப்போ தான் நான் பார்க்குறேன். அடுத்த வாரத்தில் இருந்து அன்பை தான் சொல்கிறேன், கட்டாயம் அல்ல, அன்பாய் சொல்கிறேன். முடி என்ன பண்ணோம், பின்னுங்க, பின்னி நீங்கள் முடியை வச்சிங்கன்னா முடி வளரும். தெரியுமா உங்களுக்கு? விரித்து விட்டிங்கன்னா முடி கொட்டும். நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். சவுந்தரராஜன் ஐயா என்ற சிவகாஸ் பட்டாஸ் உடைய ஃபவுண்டர், பட்டாஸ் கம்பெனியுடைய ஃபவுண்டர் சிறியவனாக இருக்கும் பொழுது நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த அம்மாவுடைய தலை முடி கீழே தரையில் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். அந்த அம்மாவுக்கு குளிப்பாட்டுறதுக்கு முடி பின்னுறதுக்கெலாம் ஆட்கள் இருந்தாங்க, கண்ணால் பார்த்துருக்குறேன். ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க எல்லா வேலைக்காரங்களும் நிறுத்திட்டாங்க. ஐயாவும் அம்மா தான் அந்த வீட்டில். பெண் பிள்ளைகள் ஒரு 2 பேருமே எத்திராஜில் தங்கி அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. ஐயாவும் அம்மா தான் வீட்டில், வேலைக்காரனே கிடையாது. ஐயா தான் கார் துடைப்பார், அந்த அம்மா தான் அம்மியில் மசாலா அரைச்சி 2 பேருக்கும் சமைப்பாங்க. எவ்வளோ தாழ்வை பாருங்கள். அதான் உண்மையான ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆண் பிள்ளைகளும் இந்த மாதிரி சர்ச்சில் சொல்கிறதில்ல, தலையை கொண்ட மாதிரி வச்சுக்கிட்டு இல்லை. ஏன்னா கடைசி காலத்தில் அநேகர் என்ன செய்கிறாங்க, இந்த வசனத்தை கேட்டுக்கு ஏதுவாக வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, நீ சர்ச்சுக்கு வந்தால் போதும், சர்ச்சுக்கு வந்தால் நீ காணிக்கை போட்டுருவ, நீ சர்ச்சுக்கு ஒழுங்காக வந்தால் தசமாவும் கொடுத்துருவ, அதுக்கு வா. கேட்டுக்கு போவதற்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து, தங்களை அழைத்த அழைப்ப என்ன செஞ்சிட்டாங்க, மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். தீவிரமான அழிவு என்ன உண்டாங்க, தீவிரமான அழிவு. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே சபைகளே நடந்துட்டு இருக்கு. அதனால நான் உங்களை ரொம்ப அன்பாய் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். முன்ன மாதிரி நான் இல்லை, நான் இப்போ ரொம்ப மாறிட்டேன். ஏன் மாறிட்டேன்னா, நாய் வால் நிறுத்துகிற கதை நிமித்தி நான் சிக்காயிறேன். நேற்று கணக்கு போட்டேன், என் ஆயுஷ் நாட்கள் எவ்வளோ போயிருக்குன்னு. 22,000 சில்லற நாள் தாண்டிட்டேன். இன்னும் நான் எத்தனை நாள் இருப்பேன் கணக்கு போட்டு பார்த்தேன். ஒரு இன்னும் 9,000 நாள் இருக்குது, 7,000 நாள் இருக்குது. இப்படி தான் யோசிப்பீங்களா பாஸ்டர்? ஆமாம், இந்த 7,000 நாள் ஆண்டவருக்கு ஏதாவது செஞ்சு முடிக்கணும். என்ன கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க? காத்திருப்பேன் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு நீ கேட்டோம். விட்டுதலை வர வரைக்கும் நான் முழங்கால் என்ன செய்வேன், காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்ச நாள் தான் எனக்கு இருக்குது. அந்த கொஞ்ச நாளில் கூட்டத்தில் இல்லை 10 பேர் பரலோக ராஜ்யம் போய் சேர்த்தா போதும். 10 பேர். எத்தனை பேருங்க? 10 பேர். நான் எதிர்பார்த்தேன் 100 கிளை சபை. ஐயோ,
ஆண்டவரே ஆரம்பித்தா நான் 10வது கிலோ சபையில் செத்து போயிருப்பேன். ஏன்னா என் மனநிலை அப்படி இருக்குது. ஏன்னா அந்த காலத்து பெந்தைகோஸ்தெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க. பாஸ்டர் ஜி சுந்தரமையா கூடயே இருந்திருக்கிறேன் நான். சாரோனராஜ் அம்மா தான் எனக்கு பேர் வச்சது. சாரோனராஜ் அம்மா நல்ல பர்சனலாக தெரியும். பல ஊழியக்காரர்கள் சிபிஎம்மில் சில பாஸ்டர்ஸோட நான் ரொம்ப பர்சனலாக பழகியிருக்கேன். பாஸ்டர் பிலிப் சாண்டப்பிள்ளை, பாஸ்டர் லாசரஸ், பாஸ்டர் டியூ தாமஸ், பிஎம் தாமஸ், ரொம்ப கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவங்களெல்லாம் பழகி பார்த்துட்டு இப்போ இருக்க ஊழியக்காரர்கிட்ட ஒட்டவே மாட்டேங்குது. என்னன்னே தெரில, ஒட்டவே மாட்டேங்குது. எங்கள் பாஸ்டர் சார்ல்ஸ் சாரன் மாதிரி ஒரு பரிசுத்தவான் என்னை உருவாக்கினவர், ராஜேந்திரன் என்னை உருவாக்கினவர், சைமன் ஸ்டான்லி ஐயா இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவனும் புத்தி, அவருக்கு ஞாபக சக்தி இல்லை, 95 வயசாகுது, இன்னும் இயேசு வரார் தான் சொல்லிகிட்டு இருக்கார். அவருக்கு உன்னே வந்து இயேசு வரார், அவ்வளோதான். இயேசு வரார், இயேசு வரார், இயேசு வரார். அவர் அடிக்கடி சொல்வார், ஷூர் ஐ வில் நெவர் டை, ஐ வில் பி டேக்கன் அப் வித் காட். அதான் சொல்லிகிட்டே இருப்பார். இதுதான் எனக்கு விவரம் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கார். ஷூர்லி ஐ வில் see ஜீசஸ். நிச்சயமாக இயேசு பார்ப்பேன். 95 வயசு அதுன்னு இருக்கிறாரு, நல்ல சுகமாக இருக்கிறார், நல்ல பலமாக இருக்கிறார், புத்தி சுவாது தான் இல்லை அவருக்கு. அல்லேலூயா. அப்போ நான் விசுவாசிக்கிறேன் இயேசு நிச்சயம் என்ன செய்ய போகிறாரு. அந்த பரிசுத்தவான்கள்லாம் இருந்துட்டு அன்னைக்கு இருக்க இந்த சபையை பார்த்துட்டு சிஸ்டர் சாரணவராஜ் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 4 மணிக்கு முடிப்பாங்க. அட்டே அப்பா எப்படி இருக்குன்றீங்க. இப்போ பாருங்கள் வருதே லேட்டு. 11 மணிக்கு ஆரம்பித்தா முடித்தா சாயங்காலம் அநேகர் சர்ச்சுக்கு வரதில்லை. எல்லாம் குழப்படியான சமாச்சாரம் போயிட்டுருக்கு. ஆனால் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். அவர் நீடிய சாந்தமாக பொறுமையாக இருக்கிறார். ஆனால் நியாயஸ்தானத்தில் அவர் நீதியாக நியாயந்து இருப்பார். அல்லேலூயா. இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பணமோ காசோ பொருளோ கொடுங்கன்னு கேட்டதில்லை, இனிமேல் கேட்க போகிறதும் கிடையாது. ஆனால் நிறைய பாஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் சொல்கிற வரைக்கும் மக்கள் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்காத வரைக்கும் தரித்திரராக இருப்பாங்க, கொடுக்க வைங்க பாஸ்டர். இந்த பிரதர்ஸ் மீட்டிங்கில் கூட ஒரு பாஸ்டர் சொன்னார், கொடுக்க வைங்க பாஸ்டர். எங்கள் சர்ச்சிலலாம் பாருங்கள் பாஸ்டர், இப்படிலாம் மக்கள் தான் செஞ்சாங்க பாஸ்டர். நான் ஒரு பைசா கூட கொடுக்கல பாஸ்டர், எல்லாம் ஃபுல்லாக மக்கள் தான் செஞ்சாங்க. இந்த சாப்பாடு கூட எங்கள் பிலிவர் ஒருத்தர் தான் பொறுப்பாக செஞ்சார். கர்த்தர் எல்லாரும் ஆசீர்வதித்து வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன் அழைப்பு அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒரு மாதிரி நடத்துகிறாரு. ஆமென். கர்த்தரை நிச்சயமாக நேசிங்க, நல்லா நேசிங்க, எல்லாத்துக்குமே நேசிங்க. சூழ்நிலை உங்களை ஆளுகை செய்யாது. சூழ்நிலை சொல்லுங்கள், சூழ்நிலை என்ன செய்யக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது. பெருங்காற்று உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, பெரும் புயல் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, கொந்தளிக்கிற கடல் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. கர்த்தர் இருப்பார் என்றால் அவர் உங்களை ஆளுகை செய்வார். அல்லேலூயா. யார் வாழ்க்கையில் கர்த்தர் இல்லையோ அவர்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் ஆளுகை செய்யும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவாராக. தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருங்க. எத்தனை பேர் பிரசங்கத்தை வீட்டில் போய் தியானிக்கிறீங்க? 1 2 3 4 5 6. சரி, 6 பேர் தியானிக்கிறாங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்களும் தடைகளும் துக்கங்களும் வெறுமையும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதை நீங்கள் ஜெயிக்கணும்னா வசனத்தை கேளுங்க. இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன் இல்லையா, இப்போ இருதய பலகையில் எழுதி வச்சிட்டேன். இந்த வாரம் ஃபுல்லாக நான் ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு ஜெபமும் இந்த வசனத்தை சொல்லி இந்த கர்த்தர் கொடுத்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறத பார்க்குறேன், கர்த்தர் அதிசயங்களை செய்கிறத பார்க்குறேன். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் என்னை நடத்துகிறாரு. சில பேர் என்ன நினைப்பீங்க, பாஸ்ட்டுக்கு என்னடா அவர் பெரிய பணம் வரும், கோடியாக இருக்குது. எத்தனை கோடி இருக்குது தெரியுமா? வாங்க நான் சொல்கிறேன். இப்போ தான் 1500 கோடி வந்திருக்குது, இன்னொரு 2000 கோடி வரும். எத்தனை பேருக்கு வேணும்? ஒருத்தருக்கு வேணாம் இல்லை, வேணுமா? வாங்க தரேன், வாங்க என் கூடயே இருங்க, எத்தனை கோடி வேணாலும் எடுத்துங்க. அல்லேலூயா. நான் பிஸ்னஸை விட்டுட்டு தனித்து இருக்கும் பொழுது எல்லா ஊழியக்காரங்களும் ஓடிட்டாங்க. வேறு ராஜேந்திரன் சொன்னார், தம்பி நீங்கள் மாதம் எவ்வளோ எடுப்பீங்க தம்பி? சொன்னேன். அவ்வளோதானா? அதுக்கு மேலே கர்த்தர் கொடுப்பார் தம்பி, வாங்கன்னார். ரொம்ப சந்தோஷமாக போனேன். அப்படியே பயங்கர இது செய்யணுன்னு அது செய்யணுன்னு இப்படி பண்ணணுன்னு ஆட்டும் தம்பி, எல்லாம் செய்யலாம் தம்பி, எல்லாம் செய்யலாம். சரி, 3 மாதம் ஆச்சு, அண்ணா இன்னும் கொடுக்குற மாதிரி இல்லை. என்னடா அது ஒன்றுமே தரல,
செலவு என்ன ஒன்றும் பண்ண முடியல, தம்பிக்கு ஜோயலுக்கு பால் டீன் கூட வாங்க முடியல. அண்ணன்ட்ட சொன்னேன், அது சொன்னாதாலும் இது அண்ணன் எதை கொடுப்பாங்கன்னு. இப்படி நடந்துன்னு முட்டி போட்டு நல்லா தோத்திரம் பண்ணுங்க தம்பி, கர்த்தர் செய்வார். அவர் ஒரு பைசா கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு எனக்கு 1500 பேக்கெட் பண்ணி கொடுத்தாரு. 2 பிள்ளைங்க, வீட்டு வாடகை. அப்போ அவர் சொல்லி கொடுத்தாரு, தம்பி இது எனக்கு வர்றதுலேருந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தம்பி, வாடா ப்ரைஸ்லேருந்து ஒன்றும் கிடைக்காது தம்பின்ட்டார். கர்த்தர் நல்லவர். விசுவாச பாதையில் கற்றுக் கொடுத்தாங்க, முழங்கால நிற்க கற்றுக் கொடுத்தாங்க. யார் கையை எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கு கர்த்தர் வழி காட்டினார். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் வெட்கப்படுத்தலை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தாருக்கு தான் எதிர்காலம். கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு தான் எதிர்காலம். கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு தான் எதிர்காலம். வசனத்தை உடையவங்க தான் எதிர்காலம். பார்க்கறதெல்லாம் வசனமாக வரணும். லைட்டை பார்த்தா வசனம் வரணும், ஃபேனை பார்த்தா வசனம் வரணும், ஒரு சூழ்நிலையை பார்த்தா வசனம் வரும், காற்றடிக்கிறத பார்த்தா வசனம் வரும், மழை பெஞ்சா வசனம் வரணும், வசனமாக வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று மழை பெஞ்சது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். கரண்ட்டு போயிடுச்சு, 1 மணி வரைக்கும் கரண்ட் இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னேன், 40 நாள் எப்படி நோவா கரண்ட் இல்லாமல் இருந்திருப்பார், எப்படிலாம் அந்த மிருகம் எல்லாம் இருட்டில் உட்காந்து இருந்திருப்பாங்க. கர்த்தரே வெளிச்சமாக இருந்தார் பேழைக்குள்ளே. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படா காற்று இல்லாமல் பேழையில் இருந்தாங்க, எல்லாத்தையும் மூடிட்டாங்க. அதான் நேற்று நைட் உட்காந்து யோசித்தேன். எல்லாத்தையும் கதையும் பூட்டி கர்த்தர் வச்சுட்டாரு. ஒரே ஒரு ஜன்னல் இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி காற்று இல்லாமல் அத்தனை மாடு, அத்தனை யானை, காண்டாமல் இருக்கும். அவங்களாம் சுவாசிப்பாங்க, மூக்குலையும் சுவாசிப்பாங்க. புரியலையா? ஆமாம். இந்த சுவாசத்தெல்லாம் எப்படி நோவா தாங்கினார்? ஒருவேளை நோவாவுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருந்ததோ, அவங்க பிள்ளைகளுக்கு மாத்திரம் தனி கம்பார்ட்மெண்ட் இருந்ததோ, இதெல்லாம் யோசித்து பார்ப்பேன். கர்த்தர் நல்லவர். எப்படியோ கர்த்தர் அவர்களை உயிரோடு காப்பாற்றினார். அல்லேலூயா. இந்த நாட்களிலும் கர்த்தர் தமது பிள்ளைகளை கர்த்தர் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து கர்த்தர் காப்பார். யாருக்கு? நீதியாய் நடக்கிறவர்களுக்கு, நீதியை விரும்புகிறவர்களுக்கு, பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களுக்கு, கர்த்தரை எல்லாற்றுக்கும் மேலே நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் வாக்குத்தத்தங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஏதோ கொஞ்சம் பேர் தான் தெரியும். தெரிஞ்சவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 28வது வசனம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. பரிசுத்தவான்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். துன்மார்க்கன் யாரு? நம்ம உடனே சொல்லிடுவோம், துன்மார்க்கன் குடிக்கிறவன், வெறிக்கிறவன், பீடி பிடிக்கிறவன், இவன் விபச்சாரம் பண்ணுறவன், அதை சிலையை வணங்குறவன், அது நம்ம சொல்லிடுவோம். இங்கே என்ன தெரியுமா? யார் தெரியுமா துன்மார்க்கன்? கர்த்தரை அறிந்து கர்த்தரை மறக்கிறவன். கர்த்தரை அறிந்து கர்த்தரை மறக்கிறவர்கள். கர்த்தரை கனப்படுத்தணும்னு தெரிஞ்சும் கனப்படுத்தாமல் இருக்கிறவன் துன்மார்க்கன். பரிசுத்தமாக ஜீவிக்கணும்னு தெரிஞ்சு பரிசுத்தத்தை விரும்பாதவர்கள். பரலோகம் போகணுன்னு ஆசை இருக்குது, ஆனால் பரலோகம் போகிறதுக்கு உண்டான காரியத்தை கை கொள்ளாதவர்கள். நம்ம என்ன யோசிக்கிறோம்? சர்ச்சு ஞானஸ்தானம் எடுத்தால் நிச்சயம் பரலோகம் பாஸ்டர். ஆமாம், கண்டிப்பாக தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அது தவறு. ஞானஸ்தானம், ரட்சிப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்நிய பாஷை, இதெல்லாம் பரலோகம் போடுவதற்கு முதல் படி. நான் முதல் படியில் வச்சுருக்கிறோம். இப்போ தான் எல்கேஜி வந்திருக்கிறோம். எல்கேஜி வந்ததுனால என் பிள்ளை டாக்டர் ஆகிட முடியாது, கலெக்டர் ஆகிட முடியாது, ஐஏஎஸ் ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது. எல்கேஜி படித்து வந்து அப்படி தாண்டி எங்கே வரணும்? +2. +2ல் சரியான குரூப் எடுக்கணும். தப்பான குரூப் எடுத்துகிட்டு நான் டாக்டராக மாறினா முடியாது. காமர்ஸ் எடுத்துகிட்டு டாக்டர் ஆக முடியாது. அப்போது என்ன பண்ணணும்? டாக்டர் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு குரூப் இருக்குது. என்ன குரூப் எடுக்கணும்? சயின்ஸ் குரூப் எடுக்கணும், பியூர் சயின்ஸ். இப்போ இன்ஜினியர் படிக்கணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணணும்? அவன் ஃபிசிக்ஸ் குரூப் எடுக்கணும். சிஏவை மாறணும், பிகாம் மாறணும், காமர்ஸ் எடுக்கணும். இதெல்லாமே சரியாக நீங்கள் என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் தான் +2 முடிச்சோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். படித்தது ஒன்று, கேட்குறது ஒன்று கிடைக்காது. அதே மாதிரி தான் வாழ்கிறது ஒன்று,
செய்கிறது ஒன்று, பரலோகம் போகிறதுனா முடியாது. முடியவே முடியாது ஐயா, அண்ணா முடியவே முடியாது, அக்கா முடியவே முடியாது. தசமாங்க கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், குதிக்கிறேன், ஆடுறேன், கொயரில் இருந்தேன், ஆமாம் கீபோர்டு வாசித்தேன், சர்ச்சை தொடச்சேன், அதெல்லாம் கிரியை, அது இங்கே முடிஞ்சிருச்சு. நீ செஞ்சீங்க, அதுக்கு உண்டான பலனை கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனால் எங்கே வர முடியாது? பரலோகம் வர முடியாது. நீதியாய் நடக்கிற விரும்புகிறவர்களே கர்த்தர் அவளுக்கு ஒரு பேரை கொடுக்குறாரு. அவங்களாம் யாரு? பரிசுத்தவான்கள். நீதியாய் நடக்காதவங்க, நீதியை விரும்பாதவங்க, நீதியை செய்யாதவங்க, கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பேரை கொடுக்குறாரு. யாரு? துன்மார்க்கன். அப்போ இந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர்களை காப்பாற்றி அவர்கள் என்ன செய்கிறது இல்லை, கைவிடுகிறவர் அல்ல. அதுதான் வசனம் சொல்லுது. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். எது நியாயம்? நீ மனம் திரும்புகிறது கர்த்தர் விரும்புகிறார். மனம் திரும்பணும். மனம் திரும்பும் பொழுது பாவியாக இருக்கிற ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறான் பாருங்க. மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவனை எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறார். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மன்னிச்சிடுறார். சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுறார். திரும்ப அதை கர்த்தர் என்ன செய்யாது, என்ன செய்கிறார்? அவர்கள் அதை நினையாத தேவன். என்கவுண்டரிங் காட் இன் அ ஃபர்ஸ்ட் டைம். முதல் முறையாக இயேசு தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பாவத்தெல்லாம் மன்னிச்சு சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுறார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து உடன்படிக்கை, ஞானஸ்தானம் என்பது ஆண்டவர் செய்கிற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் பாவம் செய்கிறான் பாருங்க. அவன் பாவி அல்ல, அவன் பேர் என்ன தெரியுமா? அக்கிரமக்காரன். புரியுதா? பாவி என்பது தேவனை சந்திப்பதற்கு முன்பதாக, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவன் பாவி. ரட்சிக்கப்பட்டு இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானசானம் எடுத்து கர்த்தருடைய பந்தி எடுத்து திரும்பவும் பாவத்தில் விழுறான் பாருங்க. அவன் யாரு? அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கர், அநீதி நிறைய இருக்கு. இவங்கெல்லாம் கனவுல நினைக்காதீங்க இயேசு என்ன பரலோகத்தில் உள்ள சேர்த்து பாருங்க, முடியவே முடியாதுங்க. நாட் அட் ஆல். மறுபடியும் நீ பாவம் செய்யும்பொழுது மறுபடியும் ப்ராசஸ் ரொம்ப பெருசு. இயேசுவே என் பாவத்தை மன்னின்னு சொல்லும்போது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் தெரிஞ்சு பாவம் செய்யும் பொழுது திரும்பவும் நீ பாவத்தில் இருந்து விடுதலையானோன்னா நீ அதிகமாக தேவசமத்தில் காத்திருந்து மனம் கசந்து புலம்பி வருத்தப்பட்டு மனம் நொந்து, ஆண்டவரே நீ நான் செய்ய மாட்டேன் இன்னும் சொல்லி மறுபடியும் கர்த்தருடைய அன்பை என்ன செய்யப்பட வேண்டும்? புதுப்பிக்கப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? சிலருக்கு புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியமாக மாறிவிடுகிறது. துணிகரமாக பாவத்தை செய்கிறது. இது செஞ்சா இது எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு என்ன செய்யறது? அப்பா அம்மாவுக்கே பிடிக்கலன்னு சொன்னாக்க கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. அப்போ துணிகரமாக செய்யும் பொழுது தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? இந்த வாக்கு தத்துவ வசனத்தின்படி அவர்களை கைவிடுகிறார். கைவிட்டவங்க என்ன திரும்ப செய்வாங்க? தேவ சித்தம் செய்ய மாட்டாங்க, அவங்க தான் சுய சித்தத்தை செய்வாங்க. சுய சித்தம் செஞ்சு ஆனால் சண்டே சர்ச்சுக்கு வருவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. தேவ சித்தம் அவங்களுக்கு தெரியாது. நான் உழைக்கணும், நான் படிக்கணும், நான் செய்யணும், நான் ஊழியம் பண்ணணும், நான் பாட்டு பாடணும். பாட்டு பாடுவாங்க, பாட்டு கம்போஸ் பண்ணுவாங்க, பாட்டில் யூடியூப்பில் பாட்டு போடுவாங்க, ஆடுவாங்க, குதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அது தேவ சித்தம் என்று அவங்களுக்கு தெரியவே, தேவ சித்தம் இல்லைன்னு அவங்களுக்கு அது தெரியாது, ஆனால் செய்வாங்க. அது பழக்க தோஷத்தில் செய்யப்படுகிற காரியங்கள். ஆனால் தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து, தேவ சித்தம் என்ன? நீங்களும் நானும் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும், நம்ம இயேசுவை போல வாழணும், இயேசுவை பார்க்கணும், பரலோக ராஜ்யம் போகணும். அதுதான் அவருடைய சித்தம். இதை அறிந்தவன் தான் பாவத்தை விட்டு ஓடுவான், பாவத்தை வெறுப்பான். ஆண்டவர் சொல்றார், ஊன் வித்துக்கும் என் ஸ்திரீயின் வித்துக்கு என்ன செய்வேன்? அவர் உன் தலையை, நீ அவள் குதிங்காலை. அங்கே ஒரு பகையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு, ஒரு செப்பரேஷன்.
அதுதான் ரட்சிப்பு. நீ உலகத்தை விரோதிக்கணும், உலகத்தை நேசிக்க கூடாது. உலகம் உன்னை விரோதிக்கும். புரியல? ரொம்ப ஹார்டா இருக்குல்ல இது? ரொம்ப சிம்பிள். நீங்க யூடியூப்ல பார்த்து கேளுங்க. ரட்சிக்கப்பட்டவன் உலகத்தை என்ன செய்யணுங்க? விரோதிக்கணும், சத்துருவா இருக்கணும். ஐயோ பொல்லாத ஆவி, ஐயோ நான் உலகத்தானா இருக்கக்கூடாது, ஐயோ அவன் செய்யறது நான் செய்யக்கூடாது, அவன் விரிச்சு விட்டுற தலையை நானும் விரிக்கக்கூடாது, அவன் பேண்ட்டை கிழிக்கிறான் நானும் பேண்ட்டை கிழிக்கக்கூடாது, அவன் அணுகுண்டு மாதிரி தலை முடி வச்சுருக்கிறான், ஐயோ நான் வைக்கக்கூடாது, அவன் பேண்ட்டை கிழிச்சு போடுறா நானும். உலகத்தான் செய்யறதை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதுதான் இன்னைக்கு சபையில் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த தேவ வசனத்தை தந்திரமா என்ன செஞ்சிட்டாங்க? உள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. என்ன சொன்னா ஜனங்க சபைக்குள்ள வருவாங்க, எது சொன்னா ஜனங்க சபை விட்டு வெளியே போக மாட்டாங்க. நீங்க சபை விட்டு வெளியே போகாம இருக்கிறதுக்கு இன்னைக்கு 3 ஆசீர்வாதங்கள் சொல்லலாம் இல்லையா? ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எதுக்காக? நீ உலகத்தில் வாழ்வதற்காக. ஆனா எங்க வர முடியாது? பரலோகம் வர முடியாது. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் அவங்களும் பரலோகம் போகிறதுக்கு சந்தேகம்தான், சபையும் பரலோகத்துக்கு கொண்டு போகிறது சந்தேகம்தான். ஏன்னா இந்த கண்டிப்பான சத்தியம் இன்னைக்கு சபைகளில் என்ன செய்யப்பட்டது? மறைக்கப்பட்டது, மூடப்பட்டது. அது மூடி வச்சுட்டாங்க, டப்பாவில் போட்டு டைட்டாக மூட்டாங்க. ஆலயம் கட்டணும், ஜனங்க கூட்டமாக வரணும், பங்களா வாங்கணும், BMW கார் வாங்கணும், பென்ஸ் வாங்கணும், இதுதான் இன்னைக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் பரிசுத்தவான்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் நீதியாய் நடக்கிறவர்களை கர்த்தர் வெறுக்கவே மாட்டார். காத்திருக்கிறதுனால, அருமையான ஒரு வார்த்தை, காத்திருக்கிறதுனால நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ காத்திருக்கிறதுனால கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டார்னு அர்த்தம் இல்லை. நீ காத்திருக்க காத்திருக்க கர்த்தர் உன்னை உயர பறக்க வைப்பார். அல்லேலூயா. கண்ணீரோடு இருக்க எவ்வளோ கண்ணீர் உன் வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த கண்ணீர் கர்த்தர் துரித்தில் வைத்திருக்கிறார். மறக்காதீங்க. நிந்தனைகள் வரும், போராட்டங்கள் வரும், சிறைச்சாலைகள் வரும். கிறிஸ்துவ நன்மை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அந்த மனப்பக்குவம் எத்தனை பேருக்கு இருக்குங்க? அந்த மனப்பக்குவம் இருக்கிற வரைக்கும் உங்களை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, the book of Matthew chapter 5 verse 10, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீ பரிசுத்தவானாய் இருந்து ஆண்டவரை தரித்துக் கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கும் பொழுது உனக்கு வருகிற துன்பத்து நிமித்தம் கர்த்தர் சொல்றாரு, நீ பாக்கியவான். Blessed are they which are persecuted for the sake of righteousness. Righteousness, நீதிக்காக நீ துன்பப்படுகிறாயா? இயேசு சொல்றார், நீ பாக்கியவான், பாக்கியவதி. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க குடும்ப பின்னணி எனக்கு நல்லா தெரியும். கிலோ கணக்கில் நகைங்க, கிலோ கணக்கில். அவங்களே ஒரு 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 பேச்சில் சொன்னாங்க, கிட்டத்தட்ட 50 கிலோ நகை இருக்கு. எத்தனை கிலோ? 50 கிலோ நகை இருக்கு. இதை நாங்கள் அடுத்தது என்னென்ன பண்ணணும் என்கிட்ட கேட்டாங்க. நான் பதிலே சொல்ல அமைதியாக இருந்தேன். அந்த அக்கா அவ்வளோ நகை போட்டிருப்பாங்க. பிள்ளைங்க டாக்டரு, ஹஸ்பண்ட் பெரிய பிஸ்னஸ்மேன். தூத்துக்குடியில் அவங்க வீட்டில் தங்கியிருக்கோம். மீட்டிங் முடிச்சு ராத்திரி அந்த அக்கா என்கிட்ட வந்து பேசுவாங்க. வேதத்தில் ரொம்ப வாஞ்ச, பயங்கர வாஞ்ச. நாங்கள் 6 மணிக்கு நாங்கள் மீட்டிங் கிளம்புவோம். வெளியே 6:30க்கு மீட்டிங்கு. 6 மணிக்கு நாங்கள் வெளியே வருவோம். டிரைவர் இருப்பார், கார் இருக்கும், ஏறுவோம். நான் அப்போ ஃபஸ்ட்டு டே மீட்டிங்க்கு நான் கேட்டேன் அந்த டிரைவர்கிட்ட, அம்மா இல்லை என்ன? அம்மா 4 மணிக்கே சர்ச்சுக்கு போயிட்டாங்க ஐயா. 6:30 மணிக்கு மீட்டிங்க்கு 4 மணிக்கே போயாச்சு. அப்போ நாங்கள் ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் சர்ச்சுக்கு போனோம், அந்த மீட்டிங் நடத்துகிற இடத்துக்கு. நாங்கள் போகிறோம். நான் பார்க்குற அந்த அம்மா உடப்பைய சொறி விட்டு கையில் தொடப்பத்தை வச்சு ஓடுறாங்க. அங்கே எங்கேயோ
ஆராதனைலாம் முடிஞ்சுது. நைட்டு இன்னொரு இடத்துல சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம் ராத்திரி 11 மணிக்கு. அப்போ தான் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. பாஸ்டர் என்ன குடிக்கிறீங்க ராத்திரி, என்ன குடிப்பீங்க? எதுவும் குடிக்க மாட்டேன் சிஸ்டர். அப்படியா, என்னங்க அப்படி? அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்க, எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். வாயை திறந்தா வசனமாக வருது. முடிஞ்சிருச்சு. 3 நாள் கூட்டம் முடிஞ்சு நாங்கள் வந்துட்டோம். திரும்ப 2 வருஷம் கழித்து போகிறேன். அந்த அம்மா கழுத்தில் ஒரு நகை இல்லைங்க, சுத்தமாக இருக்கிறாங்க. கேட்டேன், என்ன சிஸ்டர் என்ன? ஆமாம் பாஸ்டர், எதுக்கு இதெல்லாம்? நான் ஒன்றும் பேசலை. முதல் நாள் கூட்டம் முடிச்சுட்டு வந்து உக்காந்துருக்குறோம். ஓன்னு அழுதாங்க. என்ன சிஸ்டர், ஆண்டவர் உங்கள் மூலியமாக பேசினார் பாஸ்டர். ரொம்ப நான் தொடப்பட்டேன். என்னாச்சு? என் சொந்த தங்கச்சி என்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டா. கூட பிறந்த தங்கச்சி. எதனால? நகையை கழட்டிட்டேன். என் பிள்ளை, என் மக 21 வயசு ஆகுது, பேசுறதில்லை. நானும் என் கணவன் மாத்திரம் ராத்திரிலாம் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மகன் ஒரு மாதிரி பேசுகிறான் வீட்டுக்குள்ளேயே. ஆனால் பாருங்கள், கர்த்தர் நல்லவர் தெரியுமா? அந்த அம்மா ஜெபம் பண்ணி கர்த்தர் சமத்தில் காத்திருந்து கடைசி அந்த பாஸ்டர் சொல்கிறாரு. ஒரு நாள் ஃபோன் பண்ணுறேன், என்ன பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? பாஸ்டர், அந்த சிஸ்டருக்கு கர்த்தர் ப்ராஃபஸி கிஃப்ட் கொடுத்துட்டாரு பாஸ்டர். அந்த அம்மா தேவோட வார்த்தையை என்ன மாதிரி சரளமாக பேசுகிறாங்க, நல்ல தடை இல்லாமல். நான் அக்காவை டெய்லி மத்தியானம் போய் அந்த அக்கா கூட ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து நான் போயிட்டு வரேன். எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. சபை வளருது பாஸ்டர், சபை வளருது பாஸ்டர், சபை வளருது. 5 கிரவுண்டில் இருந்தோம் நாங்கள். அக்கா சொல்லிட்டாங்க, 5 ஏக்கரில் சபையை இடத்த பாருங்கள், கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நொறுக்கப்பட என்ன வரும் என்று புரிஞ்சுக்கங்க. என்ன பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியுடைய வல்லமை. நெருக்கப்பட, ஒதுக்கப்பட, நீ தள்ளப்பட, புறக்கணிக்கப்பட கர்த்தர் உன் தலையை உயர பண்ணுவார். கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. சத்துருக்களை கண்டு பயப்படாதீங்க. நீதி நிமித்தம் நீங்க துன்பப்படுவீர்கள். You will be persecuted for the sake of righteousness. For the sake of Christ you will be persecuted. சங்கீதக்காரன் சொல்கிறான், நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தர் அவைகளில் நின்று என்ன செய்வார்? விடுவிக்கப்படுவார். வேலை செய்கிற இடத்துல, உன் குடும்பத்தில், உன் வீட்டில் பல சூழ்நிலையிலே உன்னை ஏளனமா, அற்பமா, நல்லா இருக்கியா? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நம்மளை பார்த்து, என்ன நல்லா இருக்கியா? எனக்கு அனுபவிச்சிருக்கு. என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். தளராதீங்க. ஒரு நீதிமானை இன்னொரு நீதிமான் தான் கனப்படுத்துவான். துன்மார்க்கன் நீதிமானை கனப்படுத்த மாட்டான். நீதிமான் கர்த்தர் நிமித்தமாய் எல்லாரையும் கனப்படுத்துவான். சொல்லுங்க சத்தமா. நீதிமான், துன்மார்க்கன் நீதிமான கனப்படுத்த மாட்டான். துன்மார்க்கன் நீதிமானை பகைப்பான். ஜெபிக்காதவன் ஜெபிக்கிறவனை பகைப்பான். செம்மையாய் நடக்காதவன் செம்மையாய் நடக்கிறவர்களை பகைப்பான். ஒழுங்கே இல்லாதவன் ஒழுங்காய் நடக்கிறவர்களை பார்த்து பரியாசம் பண்ணுவான். தளர்ந்து போகாதே. கர்த்தர் சொல்றார், நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. சங்கீதம் 37:12 வாசிக்கிறோம். The book of Psalms 37 verse 12. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து, எப்பொழுதும் துன்மார்க்கன் நீதிமானுக்கு என்ன செய்வான்? விரோதமாய் தீங்கு நினைத்து கொண்டே இருப்பான். அவனை எப்படி மடக்கணும், எப்படி அவனை அடக்கணும்,
எப்படி அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். சபைக்கு போறியா, வேலையை விட்டுட்டு நீ அண்ணா அங்கே போறியா, வீட்டெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு போறியா, இவன் என்ன செய்யணும், ஒரு நாள் என்ன பண்ணணும், இவனை மடக்கணும், இவனை விடக்கூடாது. ஏன்னா அவ்வளோ திமிரு. ஓ என்ன பாஸ்டர் கூட நீ போறியா, ஓ பாஸ்டருக்கு நீ தான் சொல்லி கொடுக்குறியா, ஓ பாஸ்டர் நீ தான் போட்டு கொடுக்குறியா, நீ சொல்லாம எப்படியா அவர் கரெக்டாக சொல்றாரு, நீ தான் சொல்லி கொடுத்துருப்ப. ஏன் அந்த வாரம் நடந்த சம்பவம் என்ன செஞ்சிருது, பிரசங்கத்தில் வருது. அப்போ யார் பாஸ்டருக்கு போட்டு கொடுப்பா, இப்போ இவன் தான் பாஸ்டரை போய் அப்போ போய் பார்க்குறான், அப்போ இவன் தான் அப்படின்னு பலர் உன்னை சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்னவங்க வாயெல்லாம் கத்தர் அடைச்சி போட்டார், எல்லாம் அடங்கி போயிட்டாங்க. கத்தர் அவர்களெல்லாம் சபை விட்டு எடுத்துன்னு போயிட்டார். கத்தர் நீதி செய்கிற தேவன். எப்பொழுதுமே துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்கு எப்படியா இருப்பான், தீங்கு செய்கிறவனாக விரோதமாய் அவன் என்ன செய்வான், எழும்பிக்கிட்டே இருப்பான், தீங்கு நினைத்து கொண்டே இருப்பான். ஆனால் கத்தர் நியாயத்தை விரும்புகிறவர். கத்தர் நியாயத்தின்படி நடக்கிறவர்களை கத்தர் காப்பாற்றுவார். நியாயத்தின்படி நடக்கிறவர்களை கத்தர் தலை குனிய விட மாட்டார். அல்லேலூயா. நியாயத்தின்படி நீதியை விரும்புகிறவர்கள், கத்தரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரோடு நடக்கிறவர்களை கத்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். பிரதர் சிஸ்டர், கைவிட மாட்டாரு. இன்னைக்கு கண்ணீருக்கு மேல ரத்தம் சிந்தலாம், ரத்தத்தோடு நீ இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். நெவர் மைண்ட், கலப்பையில கையை வைத்து விட்டாய், நீ பின்னிட்டு பாராதே. கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உனக்கு பிரசங்கம் தேவையில்லை. கர்த்தரை தெரியாதவனுக்குலாம் இந்த பிரசங்கம் சொல்லணும். பைபிள் தெரியாதவனுக்கு தான் இயேசு உன்னை காப்பாற்றுவார்னு சொல்லணும். ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, இன்னும் அவருக்கு கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உனக்கு மெய்ப்பராக இருப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். யோ என்னையா நீ ஏமாத்தினுங்கிற, நீ குடியா ஆளுங்களுக்கு நல்லா எலும்ப கொண்டு கடி, பிரச்சனையை சந்தி, பிரச்சனையை கையாளுங்க, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை நிந்தனைகள், நீதியை விரும்புங்கள், கர்த்தருக்காய் காத்திருங்கள். கர்த்தர் பேசினார், காத்திரு மகளே, be still, wait in the presence of God, wait upon God, wait while you wait on God, meditate on the word of God. தேவனுடைய வார்த்தை தியானித்துக் கொண்டு காத்திருங்க, வாக்குத்தத்தத்தை சொல்லி காத்திருங்க. நீதியை விரும்பாதவர்களுக்கு தூக்கம் வரும், அதுக்கு உட்காரவங்க தூங்கிடுவாங்க. உலக கவலை இருக்கிறவங்க தேவ சமயத்தில் விட உட்காந்து தூங்கிடுவாங்க தெரியுமா. கிரிக்கெட் மேட்சை விரும்புகிறவங்க கிரிக்கெட் மேட்ச் உட்காந்து தூக்கமும் போயிடும். தூக்கத்தோடு எழும்புவேன். கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், இப்போ இல்லை, கல்யாணத்துக்கு முன்னால் 2 மணிக்கு மேட்ச், 11:30 மணிக்கு மேட்ச் ராத்திரி. அப்போ அலாரம் ட்ருன்னு அடிக்குவேன், ஏஞ்சி உட்காருவேன். மேட்சை பார்த்தோன்னு தூக்கம் போயிடும். வேர்ல்டு கப் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச் பார்ப்பேன், பார்த்தோன்னே மேட்ச் தூக்கம் போயிடும். இன்றைக்கி நம்ம ஆளுங்களுக்கு தூக்கம் வரணுமா, பைபிள் வாசி, தூங்கணுமா சர்ச்சை உட்காரு, லேட்டாக போகணுமா சர்ச்சுக்கு போ. செய்யக்கூடாது செயல்படாத ஒரே இடம் சபை தெரியுமா உங்களுக்கு. பிசாசை ஆக்கி வச்சிருக்கிறான். இப்போ நீங்களாம் சபைக்கு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்ததுனால கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம்? வந்துட்டீங்களா, என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். You should work for God. You should work to build the kingdom of God. What's the purpose of your life? உங்களோட வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எல்லாம் இப்போ 3 வருஷம் உட்காந்துக்கிறீங்க, கொஞ்ச நாள் ஆனால் கல்யாணம் ஆக போகுது. சில பேர் கல்யாணம் ஆனவங்களாம் யூத்லேயும் இல்லை, பிரதர்ஸ்லையும் இல்லை, நடுவில் இருக்கிறாங்க. ஒரு 11 பேர் இருக்கிறாங்க.
சூப்பர் பிரதர்ஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க. ஒன்று பிரதராக இருக்கணும், இல்லைன்னா சிஸ்டராக இருக்கணும். இது 2 பேருமே இல்லாமல் நடுவில் இருக்குது. இது அது ஒரு 11 பேர் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்குறாங்க. புடி அவங்கள, வா சொல்லு, எதுக்காக ரட்சிக்கப்பட்ட, எதுக்காக சபைக்கு வர, வந்து 10 ரூபாய் காணிக்கை போட்டு கவிதா கடையில் முறுக்கு வாங்கி சாப்பிட்டு கொலக்கட்டை சாப்பிட்டு அங்கே அந்த அம்மாவை சிரிக்க வச்சுட்டு இதுக்காக வர சபைக்கு தொலைச்சி விடுவார் கர்த்தர். இங்கே போடுறது 10 ரூபா, அக்கா கடையில் கொடுக்குறது 50 ரூபா. கவனம் கவனம். சபைக்கு வந்தியா, என்ன ஆண்டவர் பேசினார் பத்திரமா உள்ள வச்சுக்கோ, சிந்தித்து கொண்டிரு. இந்த வசனம் உன்னை உருவாக்கும், இந்த வசனம் உங்களை ஸ்திரப்படுத்தும், இந்த வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்தும், இந்த வசனம் உங்களை துக்கத்தை மாற்றும், இந்த வசனம் உங்களை இருளை வெளிச்சமாக மாற்றும், இந்த வசனம் உங்களை மேன்மையாக வைக்கும், இந்த வசனம் உங்களை தூங்க விடாது, இந்த வசனம் உங்களை உட்கார விடாது, இந்த வசனம் உங்களை செயல்படுத்த வைக்கும். இதாயா கர்த்தருடைய வசனம். இது சும்மா தலைமாட்டில் கை வைக்கிறதுக்கு இல்லை, இல்லை சும்மா கையில் தூக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு இல்லை. இந்த வசனம் உன்னை உருவாக்குவதற்கு தான். இட்ஸ் அ டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நீ துக்கமாக இருக்கும்போது உன்னை ஆறுதல் படுத்தும், நீ மன நிறைவாக இருக்கும் பொழுது உன்னை தரிசனத்தை கொடுக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி நடக்கிறோம் தான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே வருவா. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னவன் ஞானஸ்நானம் எடுத்து 2 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணீங்க, என்ன சாதிச்சிங்க? ஒன்றும் இல்லை. இப்போ ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் ஒரு கிளாஸ் வைக்க போகிறேன், எல்லாம் வாங்க கணக்கு கொடுங்க. என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சீங்க? உங்கள் உண்மையாக எத்தனை பேர் ஆத்மா ரட்சிக்கப்பட்டீங்க? 0. எம்டி ரிப்போர்ட் கார்டு. கார்டை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நீங்கள் கார்டில் காலேஜில் போய் வாங்கினீங்கன்னா அந்த கார்டில் என்ன இருக்கணும்? என்ட்ரிஸ் இருக்கணும். ஃபெயில்னு இருக்கணும், இல்லைன்னா பாஸ்ன்னு இருக்கணும். வெறும் கார்டை வச்சுருந்தாக்கா ஒரு பிரயோஜனம் கிடையாது பிரதர். உன்னால் கத்தருக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. கத்தருக்கும் உன்னால் எந்த செய்ய முடியாமல் உட்காந்துக்கிறாரு. அவரு பாவம். வரோம் போகிறோம் வரோம் உட்காரோம் போகிறோம். 11:30 மணிக்கு முடிச்சா சா. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக சொல்கிறாங்க 10 நிமிஷத்தில் மெசேஜை முடிங்க. அதை தான் எல்லாம் கேட்குறாங்க. இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கிள் வாசித்தாங்க காலையில். இந்த இந்த இது பார்க்கணும் பாருங்கள், அது பேர் என்ன, ஷார்ட்ஸா ரீல்ஸ். அதை பார்க்குறவங்களாம் பிரெயின் அஃபெக்ட் ஆகுது. அது அஃபெக்ட் ஆகணும்னு சொல்லி தான் அதை கொண்டாந்தாங்க. கண்டுபிடிச்சவன் பார்க்க மாட்டான். இந்த ரீல்ஸ் பார்க்குறவனுக்கு மெமரி லாஸ் வருது, கான்சன்ட்ரேஷன் கிடையாது, அவனுக்கு எந்த திங்கிங் க்ரியேட்டிவ் கிடையாது, எல்லாம் போயிடுச்சு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவனா சினிமா பாட்டை போட்டுன்னா அதுக்கு முன்னால் ஆடினுக்கிறாங்க. வெக்கமா இல்லை? நீ கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டி முன்னாடி நீ நிற்க வேண்டிய நீ, தேவ பிரசனத்தில் நீ கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய நீ, இன்னைக்கு சினிமா பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கிய. அசுத்தாவி உனக்குள்ளே வந்துருச்சு தெரியுமா? என்னதான் எப்படிப்பட்ட அக்கினி உன் மேலே இறங்கினாலும் நீ திருந்தாத வரைக்கும் பிசாசு போக மாட்டான். ஹலோ பாஸ்டர், அதாவது ஆசீர்வாதமாக சொல்லுங்கள் பாஸ்டர். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். போதுமா? அது இருக்குது. நீ ஒழுங்காக புல்லை தின்னாதாயா ஆடு மெயின உயிரோட இருக்கும். ஒழுங்கான புல் சாப்பிடணும், ஒழுங்கான தண்ணி கொடுக்கணும், ஒழுங்காக மேய்ப்பு நடத்துறது என்ன பண்ணணும்? ஆடு பின்னால் போகணும், மேய்ப்பன் சத்தத்தை கேட்கணும். அந்த ஆடு தான் ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற ஆடெல்லாம் குப்பையில் மேய்ஞ்சினுக்குது. அப்படி இருக்கக்கூடாதுங்க. கர்த்தர்களை நான் கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, கர்த்தர் கைவிடவே மாட்டார். என்றைக்குமே துன்மார்க்கன் நீதிமானுக்கு இப்படி தான் இருப்பான். ஆமாம், ஜெபிக்காதவன் எப்போதும் ஜெபிக்கிறவன பரியாசம் பண்ணி தான் இருப்பான். ஊழியம் செய்யாதவன் ஊழியம் செய்கிறவனை அற்பமாக தான் பேசுவான். குடும்பமாக கர்த்தருக்கு நிற்கும்போது, குடும்பமாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்படாதவங்க அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பத்தை ஏளனமாக நினைப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், நீ கர்த்தருக்காக நின்று கர்த்தரோட ராஜ்யத்தை நீ கட்ட ஆரம்பித்த உன் வீட்டை கர்த்தர் கட்டுவார் ஐயா.
உன் வீட்டை கட்டுவார் ஐயா, உன் வீட்டை கட்டுவார், உன் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். ஆமே. அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கணும், அவருடைய நடத்துதலுக்குள்ளே இருக்கணும், அவர் கூப்பிடும் பொழுது செவி கொடுக்கணும். ஆமே ஆமே. நேசர் வந்துட்டார், சுனமியை கூப்பிட்றாரு. ஏம்மா அவள் உள்ளேருந்து சொல்கிறா, இப்போதான் நான் வீட்டுக்குள்ளே வந்தேன், இப்போதான் நான் என்னுடைய வஸ்திரத்தை மாற்றினேன், இப்பொழுது நான் இரவு வஸ்திரத்தை போட்டிருக்கிறேன், நானும் நித்திரையாக இருக்கிறேன்னு. என் நேசர் என்ன பண்ணுறாரு, அந்த 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 கதவனுடைய அந்த சாவி தூரத்து வழியாக தன்னோட விரலை விடுறாரு. அப்போதான் சொல்கிறான், ஐயோ என் நேசர், ஐயோ என் நேசர். அவர் விரலை சும்மா போடலைங்க, அவர் பரிமள தைலத்தை முக்கி அவரை விடுறார். அந்த வாசனை வந்தோம், ஐயோ நேசர். வருகை வந்து போயிடுச்சு, வருகை முடிஞ்சு போச்சு. இப்போ அவ தெருவா ஓடுறா, என் நேசரை கண்டீரோ, என் நேசரை பார்த்தீங்களா, என் நேசரை பார்த்தீங்களா, என் நேசரை பார்த்தீங்களா, நான் அவரை விரலை பார்த்தேன். நேசர் இல்லை, போயிட்டார். வந்தார், தன்னுடைய உடல்களை எல்லாம் கொண்டு போயிட்டார். கைவிடப்பட்ட தெருவா அலைகிறா. அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்க அம்மா, அந்த நிலைமை வந்துடக்கூடாது ஐயா, அந்த நிலைமை வந்துடக்கூடாது. நீ எந்த அளவுக்கு தேவ ராஜ்யத்தை கட்டுகிறாய், உன் மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, உன் மூலமா எத்தனை ஆத்துமாக்களை நீ தேவட வார்த்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாய், நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ற, நீ எவ்வளோ நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற. ஹவ் யூ ஆர் லிங்க்ட், கனெக்டட் வித் காட். தேவனோட இணைக்கப்பட்டிருக்கிறோமா? ஜெபனா தூக்கம் வருது, பைபிள்னா தூக்கம் வருது, சபைக்குனா லேட்டாக போகிறோம். இன்னும் ரொம்ப பெட்டர், சண்டே சர்ச்சுக்கு போகிறதே கிடையாது, ரொம்ப நல்லது. நீ உருப்பிட மாட்ட. தலை போனாலும் கர்த்தருடைய ஆலயங்க ஃபர்ஸ்ட். கம்யூனியனா அது எத்தனை கோடி ஆகட்டும், ஆயத்த கூட்டம் வருது, ஏன் வரல, வேலை இருந்தது, ஓகே நோ ப்ராப்ளம். நான் எதிர்பார்க்கல, ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. God is expecting a quality. ஆண்டவர் தரத்தை எதிர்பார்க்கிறார். அந்த தரம் நல்ல உயர்ந்த தரமாக இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? உயர்ந்த தரமாக இருக்கணும். ஜபம், யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், சத்தமே இருக்காது. பாஸ்கதாசன் ஐயா சர்ச்சில் கல்யாணத்துக்கு முன்னே நான் போவேன், வருஷத்துக்கு ஒரு 2 சண்டே சர்வீஸ் போவேன். பாஸ்டர் அங்கிள் அப்படின்னு நான் 9 மணிக்கு ஆரம்பிப்பார், அவர் தான் ஆரம்பிப்பார். ஆரம்பிச்சேன், பிரதர்ஸ் 2 பேர் ஜெபம் பண்ணுங்கன்னு. அந்த காலத்தில் அப்படி தான் இருக்கும், பிரதர்ஸ் 2 பேர் ஜெபம் பண்ணுங்க, போட்டி போட்டு ஒரு 5 பேர் ஆரம்பிப்பாங்க. என்னையா போட்டியா, ஆவியானவர் இல்லையா, ஒருத்தர் அவங்க 4 பேர் ஆரம்பிக்கிறீங்க, ரைட் 2 பேர் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னே ஆரம்பிப்பாங்க. அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு கர்த்தர் மேன்மையாக வச்சிருக்கிறாருங்க, கர்த்தர் மேன்மையாக வச்சிருக்கிறாரு. தாம்பரம் டு சென்னை ட்ரெயின் ஓட்டுவார் ஒரு அண்ணன். அவர் என்னை பார்த்தோன்னே கை காட்டுவார், குடுக்குன்னு ஓடி போய் அவர் முன்னால் போய் உட்காந்துப்பேன். இங்கே எக்மோரில் ஏறினா, என்ன தம்பி என்ன பாஸ்ட்டை பார்க்க போகிறீங்களா, ஆமாம் அப்படின்னு நாங்கள் பேசிட்டே போவோம். அந்த காலத்தில் அந்த அவ்வளோலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, உட்காந்துருக்கலாம். அப்படியே பேசிட்டே போவார், கரெக்டாக ஓட்டிட்டு போவார். அப்போ தான் ஒரு நாள் கேட்டேன், அண்ணா எவ்வளோ நான் சம்பளம்னு. பார்த்தா எனக்கே தூக்கி அறிவு போட்டுச்சு, அவ்வளோதானே சம்பளமா? அந்த சம்பளத்துலேயும் அவர் வேலை முடிச்சோடனே நேராக சர்ச்சுக்கு தான் வருவார், சர்ச்சு தான் இருப்பார். 2 பிள்ளைகளும் டாக்டருங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை கைவிடவே இல்லை, கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துகிறார். நீ தேவ ராஜ்யத்தை கட்டு, கர்த்தர் உனக்காக எல்லாத்தையும் செய்வார். நீ கர்த்தருக்காக வாழு, கர்த்தர் உனக்காக நிற்பார். கர்த்தரோடு இரு, அவர் உன்னோடு இருப்பார். கர்த்தருக்குள்ளே இரு, அவர் உனக்குள்ளே இருப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், நான் சொன்னதை நல்லா வாய் திறந்து சொல்லுங்க. கேட்டுச்சா? சத்தம் தான் கேட்டுச்சு, வார்த்தை கேட்கல. சொல்லுங்க, கர்த்தருடைய வேலையை செய், அவர் உன் வேலையை செய்வார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து, கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் கூட நட, அவர் உன்னோட கூட இருப்பார். கர்த்தருக்குள்ளே இருந்தா கர்த்தர் உங்களுக்குள்ளே இருப்பார். கர்த்தருடைய மகிமையை நீங்கள் வெளிப்படுத்தினா உங்கள் மகிமை அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஒன்று தெரியுமா, ஏசப்பா அவரே உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். பிசாசுக்கு அதே மாதிரி தான்.
பிசாசுக்கு வச்சு அவன் தண்ணியாக வச்சு 2 கொம்பு வச்சா நம்மளை அடிச்சுடுவோம். நம்ம எல்லாம் வந்த அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிவிடுவோம். அவன் 2 கொம்புலாம் வச்சு இப்படி பல்லுலாம் வச்சு கருப்பு ட்ரெஸ் போட்டு ஆடலாம் மாட்டான், ஜிலுக்குலாம் வரமாட்டான். அது சும்மா எங்கள் சண்டே ஸ்கூலுக்கார நடிச்சு காட்டுறாங்க, அப்படிலாம் வரமாட்டான். அவன் பைபிள் தூக்கின்னு தான் வருவான். நீ பைபிள் தூக்குறல, அவனும் பைபிள் தூக்கி தான் வருவான். நீ வர்ஷிப் பண்ணுறல, வர்ஷிப் ஹalleluya, அவன் அப்படி தான் வருவான். ஹalleluya அவனும் அப்படி தான் வருவான். உனக்குள்ள தேவ அன்பு, தியாகம், உலகத்தை வெறுக்கலை, பாவத்திலிருந்து விடுதலை ஆகலை, அவன் கூட தான் இருப்பான். இப்போ இருக்க மனம் திரும்பலாம் எப்படி தெரியுமா? பாஸ்டர் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க போகிறீங்க? ஞானஸ்தானம் இப்போ முன்ன அவர் காஞ்ச பாவியாக இருந்தார், இப்போ யாரை மாறிட்டார்? நான் சொல்லுவேன், நீ காஞ்ச பாவியாக இருந்தா நரகம் போகலாம், நனைஞ்ச பாவி எங்கே போகணும்? போ அடிமட்ட பாதாளம். ஏங்க அந்த நிலைமை? அவன் முன்னிலைமை காட்டிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடாகி போயிடுச்சு. ஒவ்வொருத்தனும் எங்கேயோ போகிறான்யா, எங்கேயோ போகிறான். நம்ம என்ன சொல்கிறோம்? உலகத்தை வெறுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் வெறுத்து நம்ம இன்னும் அப்படியே பரதேசியாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நீதி செய்கிறவர், வானமும் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நம்ம எழும்பணுங்க, நம்ம தேவராஜ்யம் கட்டணும், கர்த்தருடைய மகிமையை மேலே விழணும், கர்த்தருக்காக வாழணும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ துன்மார்க்கருடைய முடிவை நீ காண்பாய், துன்மார்க்கர் அழிவதை நீ காண்பாய், துன்மார்க்கர் தரிகட்டு ஓடுவதை நீ காண்பாய். நீயோ நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பாய். ஹல்லேலூயா. சங்கீதம் 31:23 வாசிக்கிறோம். சங்கீதம் 31:23 வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே. நம்மளாம் யாரு? கம்மன நீங்களே ஒத்துக்கிறீங்களே, நான் இல்லை, பரிசுத்தவான்லாம் இல்லை. இப்போ பரிசுத்தம் நாம் ஆகும்படி கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தவான்ல ஒரு அலையில சொல்லும் பார்க்கலாம். அவ்வளோதானா? பாதி பரிசுத்தவனா? ஆண்டர் பாருங்க, பாதி கால்லாம் கிடையாது, முழு பரிசுத்தவன்ல நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணுமா? அவரில் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுங்க, ஆண்டவர் நேசிங்க. இந்த கடைசி கால அக்கிரமத்தின் மிகுதினாலே யாருடைய அன்பு என்ன செய்கிறது? தனிந்து போகிறது. மாமா, மச்சான், சித்தப்பா, அப்பா எல்லாம் அப்பா இருப்பாங்க, ஆனால் சித்தப்பான்னு கூட மாட்டாங்க. சித்தப்பா என்ன சொல்லுவாங்க? அப்பான்னு கூடுவாங்க. அப்பா, பேய்ப்பா, பேய்மா. ஆமா, பெரியம்மா சொன்னா அது பேயம்மாவா இருக்குது இன்னைக்கு. பேயப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கை கர்த்தர் நம்மள என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாரும் யாரு? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். ஆண்டவர் தாங்க எதிர்பார்க்கிறாரு. காசை கொண்டு வா, பொருளை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா. அது கேட்கறது தான் நிறைய பேர் மலை மேலே உட்காந்துக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் கொண்டு போய் கரைக்க போகிறாங்க. அவங்க அதெல்லாம் கேட்பாங்க. சாத்துக்குடி, ஆப்பிள், ஆமாம், அவங்க அப்படிப்பட்டவங்க. சாத்துக்குடி கொண்டு வா, எத்தனை கூட, எத்தனை டன்னு. நம்ம ஆண்டவரெல்லாம் கேட்கல. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், இதை சாப்பிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சாகவை. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. உலகத்தில் அன்பை தேடி பார்த்தேன், அன்பு யார்கிட்டையும் இல்லை. எதிர்பார்க்குறேன், இவங்க என்னை பார்த்து 2 வார்த்தை விசாரிப்பாங்களா? ஏதாவது என்னை பார்த்து ஹலோன்னு சிரிப்பாங்களா? நான் எங்கே போனாலும் அப்படி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் எனக்கு அப்படியே இயற்கையாகவே இருக்கும். அப்போது என்னை அப்படியே பார்ப்பாங்க, நானும் சிரிப்பேன், அவங்களும் என்ன சிரிப்பாங்க. இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனேன்னு ஆரம்பிப்பாங்க. நானும் அப்படியா, யூடியூப் பார்ப்பீங்களா? பார்ப்பேன். நீங்கள் யூடியூப்பில் வரீங்களா? ஆமாம், யூடியூப்பில் வரேன். எந்த யூடியூப்? ஜைன் கார்டன் ஏஜி சர்ச். அப்போது நீங்கள் பாஸ்டரா? ஆமாம், பாஸ்டரு. நானும் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்படியே ரொம்ப சந்தோஷம், நானும் கிறிஸ்டின் ஸ்கூல் தான் படித்தேன். இப்படி பேசி 1 நிமிஷத்தில் அருமை ஆகிடுவோம். ஆகிட்டு நான் ஆண்டர் பேச ஆரம்பிப்பார்ல, சார் நீங்கள் உங்கள் இது நீங்கள் 1 வாரமாக இதுதான் யோசிச்சுட்ருக்கீங்க. ஆமாம், அவ்வளோதான். நம்ம தான் ஜோசிக்கார் அன்னைக்கு.
சார் சொல்லுங்கள், எப்படிங்க கரெக்டாக சொன்னீங்க? இல்லைங்க, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனுங்க, அவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு. உங்கள் 2வது மகன் என்னாச்சுங்க? அதான் கேட்டான் அன்றைக்கி. உங்கள் 2வது மகன் என்னாச்சு? சார் அவன் வீட்டு விட்டு ஓடி போய் 2 மாதம் ஆச்சு. அப்படியா சார்? திரும்பி வருவானா? இப்போ நான் ஜோசியக்காரன் ஆகிட்டேன்ல, திரும்பி வருவானா? வரலாம். என்ன சார் சொல்கிறீங்க? வரலாம். அப்போது அப்படியே சுவிசேஷன் சொல்லிவிட்டு அப்போ நான் சொல்லுவேன், கர்த்தரை தேடுங்க, நிச்சயமாக உங்கள் பையன் திரும்பி வீட்டுக்கு வருவான். ஒரு இதை சொல்லிட்டு வந்தேன். போன வாரம் அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், ரொம்ப தேங்க்ஸ் சார், என் பையன் திரும்பி வந்துட்டான் சார். சர்ச்சுக்கு போனீங்களா? ஆமாம் போனேன் சார். அதான் என் ரகசியம், அதை தொடர்ந்து செய்யுங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாரு. கொஞ்சம் அன்பை கொடுத்தார், கொஞ்சம் இருதயத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் உள்ள வந்தார், அவரோட ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். போன பையன் திரும்பி வந்துட்டான் 2 மாதம் கழிச்சு. எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். அது செங்கல்பட்டு தாண்டி எங்கேயும் வந்திருக்கிறார். அது சரவணா ஸ்டோருக்கு ஷாப்பிங் வந்திருக்கிறாரு. சொல்லுங்க, போகிறதெல்லாம் வாயை தரங்க, ஒரு இலையும் உங்ககிட்ட வராது. யோ, உன்னை பார்த்தாலே எவனோ வரணும்னு பேசணும் கூட பேச மாட்டாயா? பாருங்க, கண்ணை பாருங்க, யார் வாஞ்சையா இருக்கிறாங்க, வாழ்க்கையில தோற்று இருக்கிறான். ஒரு ஹோட்டலில் உட்காந்து நானும் ஒரு பாஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாம் வச்சாரு. நான் கேட்டேன், சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா சார்? அவன் எப்படி மேலே எங்கேயும் பார்க்குறான். இல்லை சார் சாப்பிடல. ஏன் இப்போ சாப்பிடக்கூடாதா? இல்லை சார் சாப்பிடக்கூடாது. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பில்லு வந்து வச்சான். சார் 9 வருஷமாக ஒருத்தரை நான் இப்படி கேட்டதில்லை சார், ஒருத்தரை நான் கேட்டதில்லை. அப்போ நான் சொன்னேன், ஒரே வார்த்தையில் ஒரு சுவிசேஷன் சொன்னேன். அவன் சொன்னான், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த வார்த்தை நான் மறக்கவே மாட்டேன் சார். நான் சொன்னேன், ஒரு பிரியாணிக்கு காசு நான் கொடுக்குறேன், இன்றைக்கி பிரியாணி சாப்பிடுங்க. சார் 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 வேணாம் வேணாம் வேணாம், எங்களுக்கு இந்த ஹோட்டலில் எங்களுக்கு முதல்ல நல்ல முதலாளி, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் சார், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். மற்ற ஹோட்டலில் மிஞ்சது தான் சாப்பிடணும், ஆனால் எங்கள் ஹோட்டலில் அப்படி இல்லை சார். எங்கள் முதல்ல நல்ல முதலாளி, நான் அதனால தான் சார் 9 வருஷமாக இங்கே வேலை செய்கிறேன். என் பிள்ளைகளை அவர் பார்த்துக்கிறாரு. எனக்கு உடம்பு சரி, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் உடனே எனக்கு டாக்டருக்கு அனுப்பிச்சு அவர் எல்லா செலவும் பார்த்துப்பார் சார். 9 வருஷமாக செய்கிறேன் சார், அவரே என்கிட்ட கேட்டதில்லை சார். இந்த ஒரு வார்த்தைங்க, தட்ஸ் ஒன் வேர்ட், ஷோ ஜீசஸ். அந்த அன்பு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே எப்படி இருங்க, அவரில் அன்பு கூறுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை தற்காத்து இடும்பு செய்கிறவர்களுக்கு பூர்ணமாய் கர்த்தர் பதில் அளிப்பார். சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நீ கிரியை செய்யுங்க ஆண்டவரே, நான் யாருன்னு அவனுக்கு நிரூபிங்க ஆண்டவரே. ஆமாம், இவர் பெரிய பரிசுத்தவான், ஆமாம், பல்ல உடையும், அவனை நொறுக்கும் ஆண்டவரே, நீர் யார் என்பதை காட்டும் ஆண்டவரே. இது வர வசனம் வர, அதான் தந்திரமாக இந்த சத்தியத்தை மாற்றி பேசுகிறாங்களே. ஆண்டவரே இந்த தானியேலை ஆண்டவரே வெளியே கொண்டு வந்து அந்த சத்துருக்கெல்லாம் உள்ளே சேர்வதற்கு முன்பதாக சிங்கங்கள் எலும்புகளை நொறுக்கி போட்டது போல அவளை நொறுக்கும். நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற? தானியேலை போலன்னா நீ தானியேலை போல இருக்கணும். தானியேலை போல 3 வேளை ஜெபம் பண்ணணும். தானியேலை போல நீ கலங்காமல் இருக்கணும். சிங்க கெபின் இல்லை, சிங்கம் ஒரு நாளே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதான். பாஸ்டர் பாஸ்டர், யோ பாஸ்டர் இல்லையா, முதல்ல மேலே ஐயா, எரேமியா 33:3 மேலே அவனை நோக்கி கூப்பிடுவான். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு. சர்ச்சில் பிரசங்கத்தை மறந்தாச்சு, பிரச்சனைன்னு தானே யாரை கூப்பிடுறது? இன்னும் குழந்தையா இருக்குது, சர்ச்சுக்கு 20 வருஷமாக வருது, இன்னும் குழந்தையா இருக்குது, பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் உனக்கு இடும்பு செய்ய மாட்டார். நீ பரிசுத்தவனாக இருக்கிறனால உன்னை விரோதிக்கிறவர்களை கர்த்தர் இடும்பு செய்வார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? உபாகமம் 33:3 வாசிக்கிறோம். உபாகமம் 33:3 வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். ஆமா, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் ஐயா. இயேசுவுடைய அன்பு அளவிட முடியாத அன்பு, அதை அறிய முடியாத அன்பு, அதை யாராலும் ஒப்பிட முடியாதா? கணவன் அன்பை காட்டிலும், மனைவி அன்பை காட்டிலும், பிள்ளைகள் அன்பை காட்டிலும்,
மூட்டை மூட்டையாக பணம் வச்சுருக்கிறாங்க, ஒரு பையில நிம்மதி இல்லைங்க. ஒரு வீடுக்கு 10 வீடு வச்சுருக்கிறாங்க, ஒருத்தரும் நிம்மதி இல்லை. பயம், செத்தா அதெல்லாம் யார் எங்கே எடுத்துன்னு போவா, இந்த பிள்ளைக்கு என்னத்தை கொடுக்குறா, அவனுக்கு என்ன கொடுக்குற, குழப்பம் ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர்களோட கூட இருக்கிறாரு, கர்த்தர்களை நேசிக்கிறாரு. நீ எவ்வளோ தூரம் இயேசு வேணான்னு போனாலும் ஒரு அன்பின் கயிறால் கர்த்தரனை கட்டி இடுப்பார் தெரியுமா? அதான் வேலையே கிடைக்காது. அப்போ ஏன் கிடைக்கல? பணமே வராது. ஏன் வரலை கேளுங்க, ஏன் வரல ஆண்டவர்? ஏன் என்று கேட்காதீங்க, நான் எனக்கு ஏன்? அப்போ கர்த்தரனோடு பேசுவார். அப்பா உன் வழி இது இல்லைப்பா, உன் வழி இது, இங்கே வா வா, இங்கே நட, இப்படி பட, நான் உனக்கு மத்தியானத்தில் சூரியனை போல உன் பாதையை பிரகாசிக்க பண்ணுவேன். நீ தெரிந்து கொண்ட பாதை இருளான பாதை, நீ தெரிந்து கொண்டது உனக்கு இஷ்டமானது. மாதம் ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வர மாதிரி ஒரு வேலையை பாருங்க பாஸ்டர். யோ, முதல்ல ஒரு 5000 ரூபாய் சம்பளத்தில் உண்மையாரியா? நீ 5000 ரூபாய் சம்பளம் வாங்கினதில் ஒழுங்காக தசமாக கொடுக்குறியா? அதுவே இல்லை. இவர் 1 லட்சம் சம்பளம் வாங்கி இவர் ஹார்ட் அட்டாக் வந்துடும். 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்குள்ள செத்தே போவான், பொத்து ஓயிருமா, அவுட்டு. 100 ரூபாய் கொடுக்கறதுக்கே உள்ள கையை விட்டு எங்கே 10 ரூபா இருக்குன்னு தேடி பார்க்குறாரு. இன்னும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாரா? கஞ்ச பிஸ்னாரி, நீ கஞ்சத்தனத்தில் இருந்தால் கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார். பைக் வாங்கினா போய் இடிக்கும் டம்முன்னு, கார் வாங்கினா போய் எங்கேயா முட்டிட்டு நிற்கும். கர்த்தருக்கு கொடுக்காம வாங்கறதுலாம் அப்படி தான் இருக்கும். உண்மையை நேசிங்க, கர்த்தரை நேசிங்க. பணத்தால் இல்லை, பொருளால் இல்லை, உங்கள் இருதயத்தால் கர்த்தரை நேசிங்க. Your heart should fill with love of God. Your heart should be filled with the love of Jesus. The more you see Jesus, the more the love you own. The love of Jesus is a proved love. அது நிரூபிக்கப்பட்ட அன்பு, அது சிலுவையிலே ரத்தம் சிந்தின அன்பு, ஜீவன் கொடுத்த அன்பு. ஆமென். என்றைக்குமே ஒரு பொம்பளை பிள்ளைய தான் பாஸ்டர் சொன்னார், செல்வசேகர் பாஸ்டர் சொன்னார். இதில் அது ரொம்ப பச்சையாக சொல்லிட்டாரு, நான் ரொம்ப ரிஃபைண்டாக சொல்கிறேன். பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்றைக்குமே பிரெயின் தான், ஆம்பளை பசங்களுக்கு என்றைக்குமே சரீரம் தான். ஒரு பையன் உங்கள்கிட்ட வந்து 10 முறை ஐ லவ் யூ லவ் யூன்னா நீங்கள் விழுந்துருவீங்க, ஃபினிஷ்ட். ஆனால் அதுவல்ல உன்னுடைய பையன். ஐ லவ் யூன்னு சொல்கிற வரான் பாருங்க, அவன் இல்லை. அவன் தேவனால் அனுப்பப்படலை, அவன் பிசாசால் அனுப்பப்பட்டு உன் வாழ்க்கையை குலைச்சி போடுறதுக்கு தான் அவன் வந்திருக்கிறான். அவன் லவ் யூன்னு சொன்னான் பாஸ்டர், என்ன பண்ணுறது, முடிஞ்சு போச்சு. இப்போ அடி 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 அடின்னு அடிக்கிறான். இப்போ அழுதுங்க பிள்ளைங்க என்கிட்ட வந்து, என்ன செய்கிறதுனே தெரில பாஸ்டர், என்ன செய்யறதுன்னு. அவ்வளோதான், நீ தெரிந்து கொண்டப்பா, அதை யாரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ தெரிந்து கொண்ட சுயமா, உன் கண்ணில் இச்சையினால் நீ தெரிந்து கொண்ட, உனக்கு அப்படி தான் இருக்கும், சாகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆமாம், சாகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். மனம் திரும்ப மாட்டானா? அவன் எப்படி திரும்புவான்? வெளியே பெற்று கையில் கொடுத்துட்டான், அவன் எப்படி திரும்புவான்? திரும்ப மாட்டான். நீ இல்லாட்டா இன்னொரு பொண்ணு, இப்படி தான் அப்படியே போயிட்டே இருப்பான். நல்லா கவனமாக இருங்க. திருமணமா கவனமாக இருங்க, உன் வேலையா கவனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டெசிஷன் மஸ்ட் பி காட்ஸ் வில். அது எப்படி தெரியுறது? நீ ஜெபிக்கிறவளாக இருந்தால் உனக்கு தெரியும், வேதம் வாசிக்கிறவளாக இருந்தால் உனக்கு தெரியும், தேவனுக்கு பயந்தவர்களுக்கு தெரியும். தேவனுக்கு பயப்படாதவர்களுக்கு, ஜெபிக்காதவர்களுக்கு, வேதம் வாசிக்காதவர்களுக்கு தேவ சித்தம்னு என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் மிஞ்சதெல்லாம் பயம்தான், கலக்கம்தான். ஆனால் கர்த்தரை நேசிங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஜனங்களை கர்த்தர் நேசித்தார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உடைய கையில் இருக்கிறார்கள். ஆமாம், மறந்துடாத. யார் கையில் இருக்கிறீங்க? நீ கர்த்தரை நேசிக்கிறீங்கல்ல, கர்த்தரை அளவுக்கு மிஞ்சி நேசிக்கிறீங்களே, அளவுக்கு மிஞ்சி நேசிக்கணும். சாப்பாட்டுக்காக கர்த்தரை நேசிக்கக்கூடாது, வேலைக்காக கர்த்தரை நேசிக்கக்கூடாது, ப்ரமோஷனுக்காக கர்த்தரை நேசிக்கக்கூடாது, ஒரு வீடு கட்டணுன்றக்காக வேண்டி கர்த்தரை நேசிக்காதீங்க. உங்கள் ஜீவனுக்காக கர்த்தரை நேசிங்க, உங்களோட வாழ்க்கைக்காக கர்த்தரை நேசிங்க. கர்த்தரை அநியாயமாக நேசிங்க, எல்லாத்தையும் காட்டிலும். இப்போ வீட்டுக்கு போகிறீங்க, பட்டுன்னு போய் படுத்துருவாதீங்க. இப்போ நான் போகிறேன், ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்து அமைதியாக உட்காந்து தியானிப்பேன். இன்னைக்கு என்ன கர்த்தரோடு பேசினார், நான் எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் தேவை இருக்குது.
என் ஊழியத்தில், என் ஃபேமிலியில், என்னோடய பர்சனல் லைஃப்பில் எங்கெல்லாம் சேஞ்சஸ். உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைகள். சமைக்கணுமா, சாப்பிடணுமா, பேசணுமா, இட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். எல்லாத்துலையும் கர்த்தரை நேசிங்க. அவரோட அன்பு இருக்குது பாருங்கள், மாறாத அன்பு. நீங்கள் அவர் கையில் இருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. நீங்கள் யார் கையில் இருக்கிறீங்க? கர்த்தருடைய கையில். ஆமாம். பெற்றோர் உங்கள் பிள்ளைங்க கையில் இல்லை, பிள்ளைங்க நீங்கள் பெற்றோர் கையில் இல்லை. வேலை செய்றீங்களா, உங்கள் பாஸ் கையில் நீங்கள் இல்லை, நீங்கள் கர்த்தர் கையில் இருக்கிறீங்க. யூ ஆர் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். எத்தனை பேர் ஆமென்றீங்க? நீங்கள் கர்த்தரை நேசிச்சிங்கன்னா கர்த்தர் கையில் நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் கையில் இருக்கிறனால அவர் உங்களை உயர்த்துவார். அவர் ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவர் கையில் அடங்கியிருக்குள்ள கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவாருங்க, உயர்த்துவாருங்க. இட்ஸ் எ லிஃப்ட் மாதிரிங்க. நீ லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா, நான் இஸ்ரேலில் தங்கியிருந்தப்போ 84வது மாடி அப்படின்றதுக்குள்ளே ஸ்விங்கன்னு 5 செகண்டில் போய் 10 செகண்டில் போய் நிற்கிது. ஓ, 84 மாடிக்கு போதுங்க, சர்ன்னு போகுது. அதிலே போட்டிருக்கு 1 to 20, 20 to 40, 40 to அந்த ஃப்ளோர்ஸ் அப்படி இப்படி போகுது. 15, 20 லிஃப்ட் வச்சுருக்கானுங்க. ஒன்றும் சத்தமே கேட்கல. அதான் யோசித்தேன், அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உயர்த்திகிட்டே இருப்பார். என்னைக்கு லிஃப்ட் விட்டு வெளியே வரையும் உனக்கு மரணம், கீழே தான் விழணும். there is no source for ரைஸ். நீ மேலே போகிறதுக்கு வர சோர்ஸே இல்லை. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். மேலே போவதற்கு சொல்லுங்கள். ஆமாம், ஒரு 15 மாடி ஏறணுன்னா ஏறி பாருங்க பார்க்கலாம். நான் ஒரு நாள் எங்கள் வீட்டு 16ஆம் மாடிலேருந்து கீழே தானே இறங்கணும். கட 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 கடன்னு கீழே இறங்கினேன். 10ஆவது மாடி வரைக்கும் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக போச்சு. 4ஆவது மாடி நின்று பார்க்குறேன், யாராவது பார்க்குறாங்களான்னு. கேமரா இருக்கா? இல்லை. அப்படியே 5 நிமிஷம் நின்னேன். அதுக்கப்புறம் கீழே வந்தேன். காரை திறந்து உள்ளே ஏறி காலை தூக்குறேன், கால் வர மாட்டேங்குது. தேவையா அது? இறங்கிறதுக்கு, கீழே இறங்கிறதுக்கு. உன் வாழ்க்கையில் ஏறுவதற்கு லிஃப்ட் ஆகிய இயேசு, லிஃப்ட் ஆகிய வசனம், லிஃப்ட் ஆகிய ஜெபம், லிஃப்ட் ஆகிய உபவாசம், லிஃப்ட் ஆகிய டிசிப்ளின் லைஃப். உன் வாழ்க்கையில் டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இல்லை, நீ எத்தனை பெரிய வல்லம் இருந்தாலும் படி ஏறவே முடியாதுங்க. இன்றைக்கி இந்த வேத வசனத்தை தந்திரமாக போதிச்சு சபையை மாற்றி வச்சுருக்கானுங்க. 20 வருஷமாக மறைச்சிட்டாங்க. எல்லாம் சத்தியத்தை மறைச்சிட்டு, நீ கார் வாங்க, கார் இல்லாதவங்களுக்கு கார் கொடுப்பார், பங்களா இல்லாதவங்க பங்களா கொடுப்பார், நகை இல்லாத நகை கொடுப்பார், பெண்ணுறவங்க பையனை கொடுப்பார், பையனை பொண்ணை கொடுப்பார், திருமணம் 1 2 3 திருமணம். என்னையா நீ, என்ன நீ 2வது கல்யாணம் பண்ண? வா வா வா, 30,000 கொடுத்தா திருமணம், வா. உனக்கு என்ன லெட்டர் வேணும்? வா, நான் தரேன், காசு கொடு. உனக்கு என்ன வேணும்? பிளாக் மணி ஒயிட் மணி ஆக்கணுமா? கொண்டா. அதான் தான் மோடி ஐயா வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இழுத்து பிடிச்சிட்டார். இப்போ எல்லாம் சர்ச்சஸும் எல்லாம் அக்கௌண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இல்லாட்டினா சர்ச்சை நடத்த முடியாதுங்க. இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து இவனும் கத்துறானுங்க, ஐயோ மோடி வந்துட்டார். நீ ஒழுங்காக வைக்கல கணக்கு ஒழுங்காக இருக்கணும். முன்னெல்லாம் இஷ்டத்துக்கு. கத்தர் எல்லாத்தையும் நீதி செய்கிற தேவன். நீ லிஃப்டில் இருந்தா, சொல்ல லிஃப்டில் இருந்தா, எது லிஃப்ட்டு? கத்தோட கை. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. கையை நீ கத்தர் கையில் இருந்தா, கத்தர் கையில் அடங்கி இருந்தா, அந்த லிஃப்ட்டு டோர் மூடினா, சொல்லுங்கள், லிஃப்ட்டு டோர் மூடினா லிஃப்ட்டு மேலே ஏறும். உன்னோட ஜெப அறை டோர் மூடணும். அந்த ரங்கத்தில் போய் உன் கதவை என்ன செய்? சாத்து. அந்த அனுபவம் இருக்கா? இல்லை. எங்க? காத்தால 7:30 மணிக்கு எந்திரிப்பாரான், 8 மணிக்கு சாப்பிடுவாரான், வேலைக்கு போயிட்டு வரான், ராத்திரி ஜெபம் பண்ணுவாரான். எத்தனை மணிக்கு? ராத்திரி. வேலைக்கே ஆகாது. முதல்ல கத்தர், முதல்ல ஆண்டோட பிரசன்னம், முதல்ல தெய்வம். அந்த லிஃப்ட் டோர் மூடிச்சுன்னா நீ எந்த ஃப்ளோருக்கு போன பட்டன் அழுத்தினா அந்த ஃப்ளோருக்கு கத்தர் உயர்த்துவார். ஆண்டவரே, நான் இதுக்காக, நான் உமக்காக நான் அதை செய்யணும். அந்த பட்டன் அழுத்து. டோர் மூடி இருக்கான்னு பாரு, பவர் இருக்கான்னு பாரு, வல்லமை இருக்கான்னு பாரு. அந்த லிஃப்ட் ஆகிய கத்தரோட கை உன்னை உயர்த்தும். கத்தரோட அன்பு உன்னை உயரும். அடுத்தது வாசிக்கிறோம், கடைசியாக வாசிக்கிறோம். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து, அவருடைய பாதத்தில் விழுகிற அனுபவம். உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அவருடைய வார்த்தை பாதத்தில் விழுகிற அனுபவம். சொல்லுங்க, என்னது? பாதத்தில் விழுகிற அனுபவம், கையில் அடங்கி இருக்கிற அனுபவம்,
பாதத்தில் விழுகிற அனுபவம், அதுக்கப்புறம் தான் வார்த்தையினாலே போதனை அடைவார். தேவோட வார்த்தை. இட்ஸ் நாட் பிரசங்கம் பண்ணுற நாங்கள் இதெல்லாம் ஏதோ கடமைக்கு இல்லைங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்களாம் படுத்துவீங்க இருப்பீங்க, இடி மின்னல் 1 மணி வரைக்கும் உட்காந்துருந்தேன். கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டார். ஆனாலும் அந்த ஆண்டவர் சமூகம் வேணும், சமூகம் வேணும். லெத்தார்ஜி இன்னைக்கு சபையை ஏனோ தானோன்னு இருக்கிற காரியம் தான் இன்னைக்கு சபையில் பெருகிட்டு போகுது. உன் வாழ்க்கையை ஏனோ தானோ தான் இருக்கும். ஸ்பெசிஃபிக்னு ஒரு வார்த்தை, குறிப்பா அப்படின்ற காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் குறித்த நேரத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார், செய்வார். நம்முடைய தேவன் வந்து சும்மா இட்ஸ் நாட் ஆசோலேஷன் காட், இப்படி அடிக்கிற ஆண்டவர் இல்லை. இதுதான் வெளிச்சம் வந்துச்சா, வந்தது. புறம்பான காரியத்தை பார்க்காதீங்க. பார்த்தா பெத்த கொண்ட உள்ள இருக்குமா, ஈரும் பேணும். அதை உலகத்தை பார்க்காதீங்க, வேதத்தையும் தேவ சமூகத்தையும் பாருங்க. இந்த 4 காரியத்தை இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. கர்த்தரிடத்திலே நீங்கள் பரிசுத்தமாயிருங்க, அப்பொழுது கர்த்தர் கையில் இருப்பீர்கள். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள், கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறலை கொடுப்பார். 4வது காரியம், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, வார்த்தை உங்களிலே கிரியை செய்யும். அலைகிறோம், ஓடுறோம், பார்க்குறோம், என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லைங்க. போன வாரம் என்ன சாதிச்சிங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சாதிச்சிங்க? அதே வாரம் தான் திரும்ப இந்த வாரம் வரப்போகுது. போன சண்டே தான் இந்த சண்டே வந்திருக்க போகுது. இந்த சண்டே தான் அடுத்த சண்டே வரப்போகுது. இந்த ஆகஸ்ட் தான் அடுத்த செப்டம்பர் ஆக போகுது. வருஷம்தான் 25 செப்டம்பர் தான். நம்ம அப்படி தான் இருக்கிறோம். நோ, அது சத்தியம் இல்லை, உண்மை அது இல்லை. கர்த்தருடைய அன்பு உங்களுள்ள இருதயத்தில் பெருக வேண்டும். கர்த்தருடைய கிரியை நீங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் விழுந்திருக்க வேண்டும். தேவ வசனம் கிரியை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த 4 காரியங்கள். கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் உங்க கையில வச்சிருக்கிறாரு, கர்த்தர் பாதத்தில் விழத்தக்கதாய் கர்த்தர் பாதத்தை வைத்திருக்கிறாரு, அவருடைய வார்த்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. இந்த காண்கிற உலகம் எல்லாம் அழிந்து போகும், எல்லாம் அநித்தியமானது. கர்த்தரோ மாறாதவர். நமக்கு வந்து தேவ ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்ம பங்குள்ள. we should be the citizens of heaven. We are not the citizens of this earth. The earth will perish. What you see and what you experience, what you are owning, nothing is going to be permanent. It's all temporary. 80 வயசு ஒரு மனுஷன் உயிரோட இருந்தால் 29,700 நாள் இருக்கு. 29,700 days. If I speak about myself, I have almost completed 22,000 and odd days. More 7,000 days are left. வாழ்நாள் இன்னும் எத்தனை நாள் இருக்கு தெரியுமா? Only God knows. நீ ஆண்டவருக்கு என்ன சாதிச்சிங்க? தேவ ராஜ்யத்தை எவ்வளோ கட்டினீங்க? ஆண்டோடைய அன்பை நீங்கள் எப்படி சுமக்கிறீங்க? ஆண்டோட கரத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டோட பாதத்தில் எவ்வளோ நேரம் விழுந்திருக்கிறீங்க? தேவோட வசனத்தை எப்படி நீங்கள் வச்சிருக்கிறீங்க? தேவோட வார்த்தை, it's from the Bible. God has given this Bible. How beautiful the Bible you buy is not the question. How you pay for this Bible is not the question. நீங்க எப்படி இந்த வேதத்தை எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறீங்க என்ற அர்த்தம் இல்லை. எவ்வளோ காசு கொடுத்து இந்த வேதத்தை வாங்கினீங்கன்னு அர்த்தம் இல்லை. பல லட்ச பைபிளை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். பல லட்சம், இன்னைக்கு சொல்கிறேன், அது பல லட்ச பைபிள் நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். நான் பைபிள் பிரிண்ட் பண்ணதுனால பரலோகம் போக முடியாதுங்க. I should handle this Bible. I should read this Bible. I should meditate this Bible. And I should walk as per the Bible. அந்த வேதத்தை அச்செடுத்ததுனால நான் பரலோகம் போக முடியாது. இந்த வேதத்தை வாசிக்கிறதுனால, தியானிக்கிறதுனால, நான் அதன்படி நடக்கும்போது தான் பரலோகம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. இந்த வசனம் உங்களை உறுதியாய் நடத்தும் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எப்பொழுதுமே நல்லா கவனிங்க, கர்த்தர் பரிசுத்தவான்களை காப்பாற்றுவார், கர்த்தர் பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார், கர்த்தருடைய கரம் எப்போதும் கூட இருக்கிறது. அதனால் பிசாசுங்களோட போராடிக்கிட்டே இருப்பான். துன்மார்க்கன் நீதிமானை வெறுப்பான், ஜெபிக்காதவன் ஜெபிக்கிறவனை வெறுப்பான், ஒழுங்கீனமாய் இருக்கிறவனை ஒழுங்கீனமாய் இல்லாதவன் வெறுப்பான். ஆனால் கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள், அவர் துன்மார்க்கர்கள் சத்துருக்கள் சிதறண்டு போவதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தகப்பனே, நீதி நிமித்தம் துன்பம் உண்டு. இஃப் யூ வாக் இன் ரைச்சஸ்னஸ், if you feel to that you should be a righteous person, the righteous person will always earn enmity. இந்த நீதியாய் நடக்கிறவன் இந்த உலகத்திலே அவன் 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 துரோகத்தையும் வெறுப்பையும் சம்பாதிப்பான். ஆனால் மறக்காதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களோட தலையை கர்த்தர் உயர பண்ணுவார். நீதிமானுடைய தலையை கர்த்தர் அபிஷேகிப்பார். நீதிமானுடைய கொம்பை கர்த்தர் உயர பண்ணுவார். நீதிமானுடைய கொம்பு ஸ்திரமாய் இருக்கும். நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமானுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். நீதிமானுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். நீதிமானுக்கு சமாதானத்தை கொடுப்பார். நீதிமானுக்கு எந்த கேடும் அவனுக்கு வராது. காரணம் என்ன? கர்த்தருடைய அன்பு அவன் மேல் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய பாதத்தில் விழுகிறவர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துலையும் கர்த்தர் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். எவ்ரி ஸ்டெப், எவ்ரி கார்னர், எவ்ரி மூவ் யூ see the wonders of God. கர்த்தருடைய அதிசயம் உன் வாழ்க்கையிலே நடக்கும். ஒவ்வொரு படியிலும், ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொரு கட்டத்திலும் கர்த்தருடைய மகிமை நீ காண்பீர்கள். காரணம் என்ன? நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள், நீங்கள் ஆண்டவருடைய நேசிக்கிறவர்கள், ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நீதியாய் கர்த்தர் நீதி செய்வார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே தகப்பனே, எனக்கு நீ நீதி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என்ன உங்களுடைய நீதி என்ன? நான் பரிசுத்தமாக இருக்கணும். அவருடைய நீதி என்ன? நான் இன்னும் அவரை நெருங்க வேண்டும். அவருடைய நீதி என்ன? நான் அவருக்காக உண்மையாய் a genuine love. We should have a genuine love. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே பணத்துக்காக, வேலைக்காக, ப்ரொமோஷனுக்காக, கல்யாணத்துக்காக, வீட்டுக்காரிகள், உலக காரியத்திற்காக நான் கர்த்தரை நேசிக்கல. நான் எதை இழந்தாலும், யோபு எல்லாவற்றையும் இழந்தான். He lost all the 10 children. He lost everything. He became an empty-handed. வெறுங்கையாய் மாறினான். எல்லாம் விவசாயம், வருமானம், வியாபாரம், குடும்பம் எல்லாம் போயிடுச்சு. வேலைக்காரங்க போயிட்டாங்க. The most richest man in the earth ever a man lived on this earth. The days of Job, the Job was the most richest man. He had everything, nothing short he had. Just in few minutes, ஒரு சில நிமிஷங்களிலே, the same day when sun rises on the east, சூரியன் கிழக்கில் உதிக்கும் பொழுது அவன் நன்றாக இருந்தான். Before the sunset, everything got changed. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக எல்லாமே மாறினது. அவன் எதை இழக்கல? கர்த்தரை மாத்திரம் இழக்கல. அருமையான தேவ ஜனமே, ஆண்டோட வருகைக்கு முன்பதாக your faith will be tested, your love will be tested. உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும், உன்னுடைய அன்பு பரிசோதிக்கப்படும். இதில் நீ வென்று விட்டால், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனுக்கோ அவனுக்கு கர்த்தர் வெண்வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கோ கர்த்தர் வாடாத கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கோ கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். என் வாலிப நாட்களில் ஆண்டவரே உலகத்தை ஜெயிக்கிறவளாக இருக்க வேண்டும். மாம்சத்தை உலகத்தை ஜெயிக்கிறவளாக இருக்கணும். பாவத்தை ஜெயிக்கிறவளாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இதெல்லாம் பார்த்து ஏமாந்துடக்கூடாது. லோத்தின் மனைவியை போல ஒப்பு தூணாய் நின்றக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை should be proceeding, it should process. அது உள்ள கிரியை இருந்துகிட்டே இருக்கணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏதோ வந்த சபையில் ஏதோ உட்காந்த நீங்கள் காணிக்க போகலன்னா கூட பரவாயில்ல பிரதர்.
காணிக்க முக்கியம் இல்லை பிரதர், நீங்க வந்தது முக்கியம் இல்லை பிரதர், வந்த நோக்கம் அதுதான் பிரதர் முக்கியம். ஓடி 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 வந்து உட்காந்துட்டு போறது இல்லை பிரதர். நீங்க போகும்பொழுது ஏதாவது ஒரு வார்த்தை கொண்டு போங்க சிஸ்டர், ஏதோ ஒரு வார்த்தை கொண்டு போங்க. தேவன் அன்பாக இருக்கிறார், தேவனுடைய அன்பு உன்னோட கூட இருக்கிறது, கர்த்தருடைய கை உன் மேல இருக்கிறது. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்த உனக்கு அவருடைய வார்த்தையினால இருள் வெளிச்சமாகும், அவருடைய வார்த்தையினால உங்கள் துக்கம் சந்தோஷமாய் வாரும், அவருடைய வார்த்தையினால அற்புதங்கள் நடக்கும், அந்த வார்த்தையினால நீ அதிசயங்களை காண்பாய். நிச்சயம் ஆண்டவர் செய்வார் பிரதர். சிஸ்டர், உன் வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை இருக்கிற வரைக்கும், வசனம் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில தோல்வி என்பதே இருக்காது. Until you have the word of God in your mind, in your spirit, you are the only person who will never have defeat. Defeat is not from God. Defeat is from the devil, from the Satan. இன்னைக்கு கர்த்தர் அந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்க, கரத்தை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Receive it. பெற்றுக்கொள்ளுங்க. தோல்வி ஜெயமாய் மாறும், வியாதி சுகமாய் மாறும், உங்க கண்ணீர் எல்லாம் மாறும், வேதனை எல்லாம் மாறும். தேவன் உங்களுக்கு வெளிச்சத்தை வைச்சிருக்கிறார். இருள் அல்ல, இருள் அல்ல, கர்த்தர் வெளிச்சத்தை வைச்சிருக்க. கரத்தை தட்டி ஆர்ப்பரிங்க. ஓ ரபா சந்தன மனகதரதலா. ஆமென். உங்க வீழ்ச்சி சீக்கிரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது உங்க வீழ்ச்சியை கர்த்தர் மாற்றி ஜெயமாய் கர்த்தர் கொடுப்பார். உங்களோட சுக வாழ்வு சீக்கிரத்திலே சுகமா இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை செலுத்துங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கே மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. ஜீசஸ். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.